வெல்கம் பேக் டு மை சேனல் சங்கரி ரெசிபீஸ். ஸோ நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் லைக், ஷேர், கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மிளகு ரசம். சளி, காய்ச்சல், ஜுரம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப இதமாக இருக்கும். சளியுமே சட்டுன்னு கேட்டுரும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 4 பல் பூண்டு, அப்புறமா 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, இந்த மாதிரி நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு பவுலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து நான் ஊற வச்சுருந்தேன். ஸோ அதையுமே நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். கொஞ்சோண்டு ஆட் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதாவது ரசம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த தக்காளியை வந்து நம்ம ஃபிங்கர்ஸாலே கொஞ்சம் அப்படியே மேஷ் பண்ணி விட்டுருங்க. ஸோ பண்ணதுக்கப்புறமா இந்த ரசத்துக்கு தேவையான உப்பையுமே பார்த்திங்கன்னா நம்ம இந்த இதிலே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உப்பு பார்த்திங்கன்னா கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவே பெஸ்ட்டு எப்போயுமே. ஸோ நான் கல்லுப்பு எடுத்துக்கிறேன் தேவையான அளவுக்கு. ஸோ இந்த நம்ம ஒரு பக்கமாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாயை வச்சு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் நம்ம கொஞ்சோண்டு கடுகு ஆட் பண்ண போகிறோம். ஸோ கடுகு வந்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா, மல்லி, ஜீரகம், மிளகு, வெள்ளைப்பூண்டு, அந்த மிக்சர் நம்ம ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த ஆயிலையே. இதிலே நம்ம வந்து கொஞ்சம் கருவேப்பிலையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை நல்லா பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த அரோமா வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த புளி மற்றும் தக்காளி இருக்கு இல்லையா, அதையுமே நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ ரசம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சட்டுன்னு வச்சிடலாம். ஒரு பெரிய வேலைலாம் எதுவுமே கிடையாது. ஒவ்வொருத்தங்க வைக்கிறதுமே ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இப்போ அந்த புளி தண்ணி, தக்காளி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம இப்போ ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணி வச்சிட வேண்டியதான். ரசம் ரெடி ஆயிரும். ஸோ இதில் வந்து நம்ம இப்போ என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி ஆட் பண்ண போகிறோம். காயப்பொடி வந்து ரசத்துக்கு மஸ்ட்டு, கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணி ஆகணும். செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலையுமே போட்டுக்கலாம். நல்ல ஒரு வாசமாக இருக்கும் அந்த ரசம் வந்து கொத்தமல்லியில் நம்ம ஆட் பண்ணும்போது. ஸோ கொத்தமல்லி ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஒரு கொதி நல்லா வரும்போது நம்ம கேஸை ஆஃப் பண்ணி வச்சிட வேண்டியதான். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம ரசம் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? Until then, bye and take care.